அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து சோல் லேண்ட் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருப்போம் அப்படின்னா, நம்மளோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த ஒரு அகாடமியில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ இவனுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூம்மேட்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்கப்பா. அங்கே தான் வந்து போன எபிசோட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா புதுசாக ஒரு ரூம்மேட் வந்திருக்காங்க, ஒரு ஃப்ரெண்டு புதுசாக கிடைக்க போகிறாங்க, இப்படிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்த உடனே என்ன சொல்கிறான், இங்கே பாரு, நான் வந்து உனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத போடுறேன், அதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன், யாரையும் வந்து ரூமுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. இன்னொன்று, ட்ரெஸ் இல்லாமல் உள்ளே சுற்றக்கூடாது. மூணாவது, நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடக்கூடாது. நாலாவது, இந்த ரூமை நீ தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கண்டிஷன்லாம் போட்டுகிட்டே இருக்கான். இதெல்லாம் செய்யலைன்னு வச்சுக்கோயேன், நீ அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்தது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ வா நம்ம கீழே போய் முடிவு பண்ணிக்கலாம், சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கீழே போகிறாங்க, சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இதெல்லாத்தையும் அந்த தாத்தா அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு பவர் அப்படிங்கிறது உடம்புல ரொம்ப கம்மி தான், ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாக இந்த ஒரு சண்டை அப்படிங்கிறத முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். ரெண்டு பேருமே சண்டை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அந்த தாத்தாக்கு தெரிஞ்சிடுது, நம்ம ஆளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸே சுத்தமாக கிடையாது, ரொம்ப வீக்காக இருக்கான் அந்த பையன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனாலும் இந்த தாங்மன் கிளான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளானோட டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறான். ஷேடோ ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது, கோஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாமே யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, அவனுடைய மென்டல் பவரை யூஸ் பண்ணுறான். இதை யூஸ் பண்ண உடனே அவளோட அட்டாக்ஸ் எல்லாமே இவனுக்கு வந்து ஸ்லோ மோஷனில் தெரியும். ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து பிளாக் பண்ணுறான்ப்பா. இப்படியே சண்டை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் நடுவில் போய்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா செவுத்து மேலே இருப்பான், அங்கேருந்து கீழே விழுந்துடுறான். ஐயோ என்னடா இவன் விழுந்துட்டான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பார்க்குறான். இவன் பார்த்தா அவன் கீழே விழல, அங்கே தொங்கிட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட 4th ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான், சோல் அட்டாக். அதை யூஸ் பண்ண உடனே புதுசாக வந்தவனால தாங்க முடியல. ஸோ இந்த சந்தர்ப்பத்தை சரியாக நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிறான். என்ன பண்ணுறேன்னா, ஜம்ப் பண்ணி போய் அவன் மேலே விழுந்து, தோத்துட்டேன்னு ஒழுங்காக ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, எப்பா நான் தோத்துட்டேன் தான், ஒத்துக்கிறேன் விட்டுரு அப்படிங்கிறாப்புல. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பையன் கிடையாது, இது ஆக்சுவலாக பொண்ணு. பையன் விஷயத்தில் வந்திருக்கு, நமக்கே நல்லா தெரியுது. ஆனால் இந்த மரமண்டிக்கு சுத்தமாக தெரியல. ஸோ இவன் கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். வாங் தோங் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ சொன்ன வேலைலாம் செய்யறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நீ வந்து சொல்கிற விதம் தப்பாக இருக்குது, இனிமேல் வந்து என்ன மரியாதை இல்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போகிறான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஏன்னா அடுத்த நாள் கிளாஸ் ஆரம்பிக்குது இல்லையா. அடுத்த நாள் எந்திரிச்சோன்னா வாங்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக தான் பேசுகிறா, நார்மலாக பேசுகிறா. நீ என்ன கிளாஸுக்கு கிளம்பலையா, டைம் ஆச்சு வா போகலான்ற மாதிரி கூப்பிட்றா. ஏன் இப்போயா கிளாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. அரை மணி நேரம் இருக்குல்ல, நான் ட்ரைனிங் பண்ணிட்டு வரேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றான் நம்ம ஹீரோ. யாரா இவன் கிறுக்கனா இருப்பான் போல தெரியுதுன்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி கிளாஸுக்கு போயிடுறா. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்கப்பா. ஃபர்ஸ்ட் டே டீச்சர் வந்து வராங்க, ஒரு ஃபீமேல் டீச்சர் தான். இவங்க தான் நான் சொன்ன டீச்சர், பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். ஸோ டீச்சர் வந்தவொடனே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்ன அப்படின்னா, யாராவது சண்டை அப்படிங்கிறத போட்டிங்களா, பிரச்சனை அப்படிங்கிறத பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் ஏஞ்சி நிற்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, 2 பேர் தானா, ரொம்ப கேவலமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே வரவங்கெல்லாம் வந்து மான்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு டேக்கில் தான் வராங்க. நாங்கள்லாம் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் ஈகோ பிரச்சனை வரணுமா, ஒரு ஸ்ட்ராங்கான 2 பர்சன் மீட் பண்ணும்போது சண்டை அப்படிங்கிறத போடணும் இல்லையா, அந்த அர்த்தத்தில் தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வேஸ்ட் பீப்புள் எல்லாரும் வெளியில் போங்கடா, 100 லேப் வந்து இந்த ஸ்கூலை சுற்றி ஓடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் முடிக்கல அப்படின்னா உங்களை எல்லாரையும் நான் எலிமினேட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் 2 பேர் எதுக்காக சண்டை போட்டிங்க சொல்லுங்கள் அப்படின்ன உடனே, இல்லை இந்த மாதிரி வந்து நாங்கள் 2 பேர் ரூம்மேட்டு, ஒரு சின்ன விஷயம் தான், சொல்கிற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னோடனே, ரூம்மேட்டா பரவாயில்ல, சண்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் 2 பேரும் போயிட்டு அதே மாதிரி 100 ரவுண்ட் ஓடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வாங்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்பொழுது நம்ம ஹீரோ அதெல்லாம் கேள்வி கேட்க விடாமல் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடறாப்புல. அதுக்கு தான் வாங்கவங்க கேட்குறா, நீ எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இந்த பேர் அந்த லேடி எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா, நீ வந்து ஈஸியாக சண்டை போட்டு ஜெயிச்சிருவியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்ம டீச்சர், ஸோ அவங்க சொன்னாங்கன்னா நம்ம செஞ்சு தான் ஆகணும், நீ வா நம்ம ஓடி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலாக பயபுள்ள நல்லா தான் கூட்டிகிட்டு வந்தது, ஆனால் இங்கே இருக்கிறதுலே ஃபிசிக்கலி ரொம்ப வீக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். மற்றவங்கலாம் நல்லா தான் ஓடுறாங்க, இவரால் சுத்தமாக ஓடவே முடியல. லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா வயசான தாத்தா ரேஞ்சுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் இப்போதைக்கு ஃபிசிக்கலி வீக்கு, ஆனால் போக போக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிடுவான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோவால் சுத்தமாக ஓட முடியல. அப்போ வாங்கவங்க என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறந்து போயிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு வரான்ப்பா. அந்த டைமில் இந்த டீச்சர் பார்க்குறாங்க, பரவாயில்லையே இவளுக்கு வந்து இப்படி ஒரு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. தூக்கிட்டு வந்து அந்த இடத்துல போட்டுட்டு 2 பேரும் விழுந்துடுறாங்க. இப்போது எல்லாருமே ஓடி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே டீச்சர் சொல்கிறாங்க, நான் சொல்கிற பேர் எல்லாருமே ஏஞ்சிக்கோங்க, எந்திரிச்சு உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிறாங்க.
ஸோ நேம்ஸ் எல்லாத்தையும் படித்து முடிச்சோன்னா ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நான் எதுக்காக வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் கரெக்டாக முடிச்சிட்டேனே அப்படிங்கிறாங்க. அதான் டீச்சர் சொல்கிறாங்க, நீ எங்கே முடிச்ச? நீ முடிக்கவே இல்லையே. ஃபஸ்ட்டு ஒரு சில ரவுண்டு நீ என்ன பண்ண, சைக்கிளில் சுற்றிக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறமா ஓட ஆரம்பிச்ச. அப்போ கூட நீ 100 ரவுண்ட்ஸ் முடிக்கலையே. மொத்தமாக நீ ஓடினதை கணக்கு போட்டு பார்த்தா கூட 98 ரவுண்டு தான் ஆயிருக்கு. 2 ரவுண்ட் நீ முடிக்கவே இல்லை. இதுலேயே நீ ஏமாத்திருக்க அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் நீங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளாக வர போகிறீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கே ஏமாத்துற அப்படின்னா ஃப்யூச்சரில் நீ என்னென்ன வேலைலாம் பார்ப்ப. ஸோ நீங்கள் எல்லாரும் இங்கே குவாலிஃபைட் கிடையாது, வெளியில் போ அப்படிங்கிறாங்க. அப்போது ஒருத்தன் என்ன சொல்கிறான், நம்ம ஹீரோவை கை காட்டி சொல்கிறான், அவன் மட்டும் ஓடினானா, வாங்தவங்க தானே ஹெல்ப் பண்ணா அப்படின்னு கேட்கும்பொழுது டீச்சர் சொல்கிறாங்க, நான் வந்து யாரையும் ஹெல்ப் பண்ண வேணாலும் சொல்லவே இல்லைப்பா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய சொந்த விஷயம். அதெல்லாம் நான் தலையிட முடியாது. ஸோ நீ இங்கேருந்து கிளம்பி போறியா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளில அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே கிளாஸில் போய் உட்காடுறாங்க. ஸோ இப்போ கிளாஸில் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோ எழுப்புறாங்க. எழுப்பிட்டு உன்னோட பவர் லெவல் என்ன சொல்லு அப்படின்னோடனே அவன் வந்து என்னுடைய பவர் 11 அப்படின்னு சொல்கிறான். எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இது 11ஆ? இந்த ஸ்கூலில் சேரணும்னா மினிமம் 15ஆவது இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வாங்கதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையிலே கையை வச்சிட்டான். ஏன்னா டேய் உன்கிட்டயாடா நான் தோற்று போனேன்னு சொல்லிட்டு அவன் தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். அதான் டீச்சர் சொல்கிறாங்க, இவன் வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் உள்ளே வந்திருக்கான். ஆனால் அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாம் இவன் பாஸ் பண்ணலை அப்படின்னா ஈவனையும் நாங்கள் வெளியில் அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அந்த டைமில் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவை மட்டும் கூப்பிட்றாங்க. நீ என்னோட ரூம்க்கு வா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.